ரிச்சுவல்ஸ், சடங்குகள் ஆன்மீகத்தின் முன்னேற்றமா இல்லை தடையா? நான் என் பிள்ளைய வளர்க்குறேன், என் பிள்ளைய அலங்காரம் பண்ணி பார்க்குறேன், என் பிள்ளைக்கு வந்து சில காரியங்கள் செய்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கு மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அந்த ஆசையில் செய்கிறேன். இதெல்லாம் மற்றவங்க கண்களுக்கு ஒரு சடங்குகளாக இருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறேன், அதுக்கு வந்து அவளை வந்து அப்படி ஒரு அலங்காரம் பண்ணுறேன் நான். தங்கத்துலேயும் வைரத்துலேயும் அவளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவளை சந்தோஷமாக அவளை வழி அனுப்பி வைக்கணும், அப்படி சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சடங்குகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த சடங்குகள் செய்ய நான் ஆசைப்பட்றேன். இந்த சடங்குகள் ஒவ்வொருத்தரும் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் அந்த சடங்குகளுக்கு பின்னால் இருக்கிறது வந்து அன்பு. இந்த அன்போடு செய்யக்கூடிய சடங்குகள் எப்பயுமே வந்து உங்களோட மனசையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி உன்னதமாக்கும். உங்களுடைய சுதர்மத்தை வந்து இன்னும் பிரகாசமாக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக யாரையோ ப்ளீஸ் பண்ணும், தெய்வத்தை ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், எனக்கு இதை கொடு அப்படி வியாபாரம் பேசுகிறீங்க பாருங்கள். அந்த சடங்குகளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பகவானே உனக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறேன், பகவானே உனக்கு தேங்காய் அபிஷேகம் பண்ணுறேன், பகவானே உனக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறேன், பகவானே உனக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறேன், அந்த அபிஷேகம் பண்ணுறேன், பாத பூஜை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பா, என் பிள்ளையை பாஸ் பண்ண வைப்பா, எங்கள் நோயை குணமாக வைப்பா, உனக்கு இந்த ஹோமம் பண்ணுறேன், அந்த ஹோமம் பண்ணுறேன், அந்த யாகம் வளர்க்குறேன், இந்த யாகம் வளர்க்குறேன், இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன். இதெல்லாம் சுயநலத்தில் கேட்கும்போது அதுபோல் வெறும் சடங்குகள். அந்த சடங்குகளுக்கு சாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த சடங்குகள் சாமி செய்கிறதுக்கு ஒரு நாளும் ஊக்குவிக்க மாட்டார், ஒரு நாளும் ஊக்குவிக்க மாட்டார். ஆனால் இதே வந்து தன் சொந்த குழந்தைகளுக்கு அன்பு தான் அடிப்படையாக இருக்கணும். அந்த அன்பில் செய்யக்கூடிய சடங்குகள் இருக்கே அத்தனை வந்து ஆனந்தத்தை கொடுக்கும். மற்றது செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் துன்பத்தை கொடுக்கும். இன்றைக்கி இத்தனை சடங்குகள், சம்பிரதாயங்கள், இத்தனை கோவிலில் அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், இத்தனை யாகங்கள், ஹோமங்கள் எவ்வளோ வளர்த்ததுக்கு அப்புறமும் நாட்டில் துன்பம் போயிடுச்சா? நாட்டில் வறுமை போயிடுச்சா? நாட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் போயிடுச்சா? எது பேருக்கு? ஆனால் எந்த வீட்டில் தன் சொந்த குழந்தைகளையும் நேசித்து அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பூரா செய்கிறாங்களோ, அது மற்றவங்களுக்கு சடங்குகளை பட்டாலும் இல்லற சடங்குகள்னு பட்டாலும் அவனைப்படுத்த மட்டும் அதுதான் அவன் வாழ்க்கை. அந்த குடும்பம் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக வாழும், சுபிட்சமாக இருக்கும். ஸோ சடங்குகள் எங்கே இருக்கணும், எதன் அடிப்படையில் இருக்கணும், எதன் அடிப்படையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஸோ ஆன்மீக சடங்குகள் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக்கத்தான் நீங்கள் செய்கிறீங்க தவிர்த்து ஆன்மீகங்கிறது வந்து உங்களை தகத்தெறிகிறதுக்கு தான். ஆன்மீகங்கிறதே என்ன? உங்களை அழித்து ஆண்டவனில் கரைக்கிறது. ஆனால் நீங்கள் செய்கிற சடங்குகள் பூரா உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கத்தான் நீங்கள் சடங்குகள் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த சடங்குகள்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை உறுதிப்படுத்த முடியாது. சடங்குகள்னால உங்களுடைய அகங்காரத்தை உறுதிப்படுத்தினீங்கன்னா அதனால் உலகத்துக்கு என்ன தேவை விளையும்? ஆனால் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வின் பண்ணுறது கூட ஒரு ஹோமம் வளர்க்குறாங்க. அநியாயமாக இல்லை? ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு ஹோமம் வளர்க்குறாங்க. ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுங்கிறதுக்காக வந்து ஹோமம் வளர்க்குறாங்க. நல்லது செய்யணும்னு நினைப்பே போயிடுச்சுல்ல. அப்போ இந்த சடங்குகள்லாமா அது முக்கியம்? இந்த சடங்குகள் முக்கியம் இல்லை. கோயிலில் செய்யக்கூடிய சடங்குகளோ, ஆசிரமங்களில் செய்யக்கூடிய சடங்குகளோ எல்லாமே தன் சுயத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு. ஆனால் ஒரு குடும்பத்தில் செய்யக்கூடிய சடங்குகள் வந்து அந்த தியாகத்தை, அந்த பெற்றவங்களுடைய தியாகத்தை, பெற்றவங்களுடைய அன்புனால் விளையக்கூடிய அந்த சடங்குகள் எப்பயுமே ஆனந்தத்தை கொடுக்கும், இங்கே பயத்தை கொடுக்கும், இங்கே பரிதவிப்பை கொடுக்கும், அங்கே வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சடங்குகள் தேவை. எங்கே? இது ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகள் உங்களை பலப்படுத்த வந்ததுன்னா, உங்களுடைய அகங்காரத்தை உறுதிப்படுத்த வந்ததுன்னா, நானுங்கிறத நிலைநாட்ட நீங்கள் செஞ்சீங்கன்னா அது என்றைக்குமே துன்பத்தை கொடுக்கும், சாவை கொடுக்கும்.